சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. பாரத் மாதா கி ஜெய். யார் கேட்கணும்? ஸ்டாலின் கேட்கணும். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். வெற்றிவேல். வீரவேல். வெற்றிவேல். வீரவேல். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெற்ற இருக்கின்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம், இந்த யாத்திரையை தலைமையேற்று நடத்த இருக்கின்ற நம்முடைய மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில எனக்கு முன்னால் உரையாற்றி இருக்கின்ற முன்னாள் மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களே, நம்மளுடைய தேசிய செயலாளர், தமிழகத்தினுடைய பார்வையாளர் அண்ணன் அரவிந்த் மேனன் அவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உதயகுமார் அவர்களே, அண்ணன் செல்லூர் ராஜா அவர்களே, அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் ஐயா சுதாகர் ரெட்டி அவர்களே, மற்றும் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களே, அண்ணன் ஏசி சண்முகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள், உங்கள் அனைவருக்கும், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய யாத்திரை தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஆட்சி மாற்றத்தையும் ஏற்படுத்துகின்ற இந்த யாத்திரையாகும். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த 12 ஆண்டுகளாக இந்த நாட்டை மிக சிறந்த தலை சிறந்த நாட்டாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இங்க இருக்கிற திமுக தமிழ்நாட்டுக்கு இன்னும் செய்யலன்றார். 11 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்ட நிதி மட்டுமே 11 லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுத்திருக்கிறார்கள். மதுரையிலிருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில், நெல்லையிலிருந்து சென்னைக்கு வந்தே பாரத் ரயில், கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு வந்தே பாரத் ரயில், வந்தே பாரத் ரயில்கள் மட்டுமே தமிழ்நாடுக்கு 8 வந்தே பாரத் ரயில்கள் கொடுத்திருக்கிறார். இந்த வந்தே பாரத் ரயில்களுடைய நம்மளுடைய அந்த மேனுபேக்சரிங் சென்னையில தயாரிக்கப்பட்ட வந்தே பாரத், உள்ளூர்ல ஆத்ம நிர்பர் பாரத்ல தயாரிக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள். சென்னை எழும்பூர் ரயில்வே நிலையம், மதுரை ரயில்வே நிலையம், ராமேஸ்வரம் ரயில்வே நிலையங்களுடைய மேம்பாடு, இப்படி ரயில்வே நிலையங்களுடைய மேம்பாடு, ஹைவேக்களுடைய மேம்பாடு, விமான நிலையங்களுடைய மேம்பாடு, இப்படி அனைத்து பகுதிகளினுடைய மேம்பாட்டை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்க இருக்கின்ற திமுக வந்து தமிழ்நாட்டிற்கு எதுவுமே செய்யல என்றார். ஸ்டாலின் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு உலகத்துல இந்தியாவை தலைநிமிர செய்திருக்கிறார். தமிழகத்திற்கும் கூட தமிழனுடைய பெருமை, தமிழனுடைய பண்பாடு, தமிழுடைய மொழி, தமிழுடைய இலக்கியங்களை உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். அதனாலதான் ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று முழங்கியது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். காசியில வருடம் காசி தமிழ் சங்கமம், உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்கள், பாரதியாருக்கு பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில ஒரு இருக்கை அமைத்தது. அது மட்டுமல்ல, நம்மளுடைய சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் ஒவ்வொரு வருடமும் கூட இங்க இருக்கிற இதே மதுரையில் இருக்கிற சௌராஷ்டிரா மக்களை அவர்களுக்கு சௌராஷ்டிராக்கு அழைத்து சென்றது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரத்தினுடைய தூணாக இருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். நம்முடைய தலைவர் திரு நயினார் அவர்களுடைய யாத்திரை, நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய யாத்திரை தமிழகத்தினுடைய திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற இந்த யாத்திரையாக இருக்கும். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. சகோதரர்களே, நாம் அனைவரும் வருகிற நாட்கள் மிகவும் கவனமாக நாம் அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் என கேட்டுக்கொண்டு மாநில தலைவர் அவர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.